ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ ஒரு தயிர் வெங்காயம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. தயிர் எடுத்துக்கோங்க. தயிரை நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்க வேண்டியதாங்க. இப்போ தயிரை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா க்ரீமியாக அந்த மாதிரி வந்துடுங்க. நான் வெளியில் தான் வாங்கினேன், தயிரை ஊற்றி வச்சுக்கல. அது வெளியில் வாங்கினா அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி புலாவ்லாம் சாப்பிட்றப்ப வெளியில் வாங்கி அந்த ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அந்த மாதிரி. அதனால் கொஞ்சோன்னு அது கூட பால் சேர்க்கணுங்க. நம்ம பால் சேர்த்தா தான் அது ஒரு நல்லாயிருக்கும். பாலையும் அந்த மாதிரி கலக்கிட்டு பாலும் தயிர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் ரைத்தாவோ ரைத்தானா தயிர் வெங்காயம், அதனால் நான் அப்படி சொல்கிறேன், பண்ணி பாருங்களேன். அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மிளகு ஜீரகமும் நான் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சளி நமக்கு கோல்டு ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், இப்போ உப்பு சேர்க்குறோம். நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, தனி மிளகாப்பொடி, உப்பு சேர்த்துட்டு தனி மிளகாப்பொடி சேர்த்துட்டு கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு புலாவ் கூட சேர்த்து பாருங்களேன். இது நம்ம தயிர் வெங்காயம் வந்து புலாவ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குங்க. புலாவ், தக்காளி சாதம், இல்லை நார்மலாக ஒரு சைட் டிஷ் பிரியாணி, இது கூட தயிர் கூட பால் சேர்த்து நம்ம பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா நீளமாக நம்ம இது பண்ணி சாப் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த தயிரில் ஊற விட்டோன்னா பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்கங்க. இதில் வந்து நான் பெருங்காயம் சேர்க்கலை. பெருங்காயம் சேர்த்து அது ஒரு பெப்பரும் மிளகு ஜீரகம் சேர்த்தனால நான் பெருங்காயம் சேர்க்கலைங்க. உப்பு மிளகாப்பொடி சேர்த்துட்டு சில பேர் பெருங்காயம் இஷ்டப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க. நான் பெருங்காயம் சேர்க்கலை. கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சில பேர் பெருங்காயம் சேர்ப்பாங்க, நான் பெருங்காயம் சேர்க்கலைங்க. பால் இதெல்லாம் சேர்த்தனால பெருங்காயம் சேர்த்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃப்ளேவர் வந்துடும், அதனால் நான் சேர்க்கலை. ஓகேங்க, பாய்ங்க.